கண்களை மூடி இரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவாதி தேவன் தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவதற்காக வாய் திறந்து கண்களை மூடி ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. யார் கை கட்ட கூட கரங்களை தட்டி விடுதலையோடு தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மகிமையை விளங்கப்படுவதற்காக இந்த நாளில் தேவாதி தேவனுடைய மத்தியில் எழுந்தவர்களை மகிமை விளங்கப்படுவதற்காக ஹalleluya 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 ஹalleluya. உதாரா ஷம்பலா மதரா விதாரா கௌடாரா ரிவிதாரா உதாரா ஷியாரு தாரிகவரா ஏசன் ரத்தனா 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 ரத்தனா. பரிசுத்தமும் கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வாதமான நல்ல நேரத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆறாவது இந்த இடத்திலே ஆரம்பித்த நேரம் தொடங்கி இந்த நேரம் வரை எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய மத்தியிலிருந்து எழுந்தவர்களை மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். முன்னென்று நடத்துகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கருத்திற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியிலிருந்து பிரசன்னம் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்டதான நல்ல சாட்சிக்காக ஜெபிக்கிறோம். நமது மகளுடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவராய் மகிமை நிறைந்த தேவனாய் அருமையான அவர்களுடைய மகளுடைய வாழ்க்கையிலே அப்பா அந்த பிரசவ நேரத்துல தெய்வம் அற்புதம் செய்து ஏற்ற நேரத்திலே தாய் சேம சந்தோஷமாய் காணும் பெரிய பாக்கியத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அருமையான குடும்பத்தை தொடுத்து ஆசீர்வதியும். இதுக்காக வேண்டி தேவ சமூகத்திலே அப்பா அருமையான அந்த பிள்ளைகளுடைய தாயார் வடித்த கண்ணீர் சமூகத்தில் எட்டி இருக்கிறபடியே நன்றி ஆண்டவர். மகளை பலப்படுத்துங்க. தொடர்ந்து வேலை விஷயத்தில் பிரச்சனைகளை உடைங்க. அற்புதங்களை திறக்கட்டும். சாட்சி வசனங்களை பிள்ளைகளுக்கு ஆஜபிக்கிறோம். வசன பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நன்றாக சொல்லக்கூடிய திறனையும் கடனையும் தைரியத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுக்க நம்ம ஜெபிக்கிறோம். அப்பா தொடர்ந்து உள்ள பகுதியை பொறுப்படும் கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்கு ஆஜபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம். விசேஷமாக மிஷனரி காணிக்கை மிக ஆசீர்வாதமா இருக்கணும். கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கரங்களை விசேஷம் ஆசீர்வாத தொழில்கள் பிரயாசங்கள் வியாபாரங்கள் எல்லாருக்கும் அதனுடைய ஆசீர்வாதம் தங்க வேண்டும். அந்த மிஷனரி இந்த நாளில் உள்ள சாட்சியை நாங்கள் கேட்டபோது எவ்வளவு பரிதாபமா இருக்கிறது. எவ்வளவு பல நெருக்கத்தின் மத்தியிலும் தீவிரவாதிகள் மத்தியிலும் பலவிதமான உபத்திரவங்கள் மத்தியிலும் செய்யக்கூடிய இந்த ஊழியம் இன்னும் வளர்ச்சியோட வேண்டுமையா உடல் ஊழியெல்லாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்துக்கு பெரிய பிரகாசம் உண்டாகட்டும். வருகிற சில நாட்கள் இன்னும் தமிழ் இங்கே சாட்சி கொடுத்து வார்த்தை கொடுத்து வருகிறார்கள். நம்முடைய மகனை ஆசீர்வதியும். விசேஷமாக இப்போது கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக குடும்ப குடும்பமாக ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கத்தடையர்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆமென். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்கார். ஜெப நேரத்தை எல்லாம் ஆண்டவர் மையப்படுத்திக் கொண்டே ஸ்துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். துதி பலி எப்பொழுதும் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு கூட நம்ம நெருங்கி வந்திருக்க நேரம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பெரிய ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நேரமாக இருக்கிறது. எத்தனையோ மக்களுக்கு இந்த நேரம் இதோ இவ்வளவு சந்தோஷமான நேரமாய் கிடைக்காதபடி எவ்வளவு வேதனை மத்தியில் இருந்து தவிக்கும் போது ஆண்டவர் நம்மை எவ்வளவு ஆச்சரியமா நம்ம நடத்தி வந்த தேவனுக்கு நாம் நன்றி உள்ள இதோ இருதயத்தோடு ஆண்டவர் சந்திரே ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னைக்கு மிஷனரி காணிக்கை தெரியாதவங்க யாராவது உண்டுமா? இன்னைக்கு காணிக்கை சரி. அடுத்த வாரம் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறோம். அடுத்த வாரம் அப்படி போடாதவங்க அடுத்த வாரம் கொண்டு அர்ப்பணிங்க. நாம் கர்த்தருடைய ஊழியத்துக்காக வேண்டி ஒருவேளை இன்னைக்கு தெரிந்தும் சில காசு இல்லாமல் இருக்கலாம். காசு இருக்கிறதை கரெக்ட் பண்ணி மிஷனரி ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க. ஒருவேளை 2 நாட்களையும் கூட மிஷனரி காணிக்கை நீங்கள் கொடுத்தா அது அந்த கணக்கில் நம்ம அப்படி ஒப்படைச்சிடுவோம். கர்த்தர் நம்ம யாவரையும் ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து ஆவியார் நம்மோடு பேச ஆவியார் நம்மோடு இடைவிட நாம் யாவரும் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசமாம் படகில் யாத்திரை செய்வோம். Thank you.
வேண்டாம் நினைக்கிறேன். யாருக்காகவும் ஞாபகத்தில் இருக்கிறதா, இல்லை மறந்து விட்டீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னம்மா? உலர்ந்த எலும்புகள். இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியிடத்திலே கேட்கிறார். கேட்டபோது அவர் சொல்லுகிறார், இது என்னால் என்ன செய்ய சொல்ல முடியாது. ஏனென்றால் அது ரொம்ப உலர்ந்து போனது. தலைவோடு கை கால் நரம்புகள் எங்கேயோ கிடக்கிறது. அதனால் என்ன சொல்ல முடியாது, அது உங்களுக்கு தான் தெரியும். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த எலும்பு கூட்டத்தை பார்த்து என்ன செய், என்ற வார்த்தையை சொல். அப்போது அவைகளுக்குள்ளே என் ஆவியை அனுப்பி அவைகள் என்ன செய்வேன், உயிரிழை பண்ணி ஒரு பெரிய சேனையாக நிற்க பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது இஸ்ரவேல் ஜனம் பாபிலோன் தேசத்தில் அடிமையில் ஆக்கப்பட்டிருந்த நேரத்தில் எல்லா ஜனங்களும் அங்கேயுமா சிதறி, ஆராதனை இல்லாமல், பலி இல்லாமல், தேவ பயம் இல்லாமல் அவரவருடைய பாதைக்கு தக்கபடி ஓடிக்கொண்டே இருந்தார். அந்த நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஆன்மீக நிலையில் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாமே குறைப்பட்ட நிலையில் தேவனுக்கு பலிகள், காணிக்கைகள், ஆராதனைகள் ஒன்றே இல்லாதபடி ஒரு உயிரற்ற நிலையில் இருந்ததான நிலையை குறித்து தான் அங்கே நாம் வாசிக்க கேட்கிறோம். இன்றைக்கு இன்னொரு வார்த்தையை வாசித்து கொஞ்சம் நாம் தியானம் பண்ணுவோம். வேத வசனங்களை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை முதல்ல வாசிப்போம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. அதனுடைய 17ஆம் வசனம் கூட வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. வேத புஸ்தகத்திலே அங்காங்கே நாம் படிக்கும் போது தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவுமே இல்லை. யார் நாடில கை கொடுக்கக்கூடாது. எல்லாரும் உற்சாகமா ஆண்டவரை மையப்படுத்திக் கொண்டிருப்போம். இந்த நேரம் தேவனை நாம் சந்தோஷமாக ஆராதிக்க வேண்டிய நேரம். எல்லாரும் தேவ சமூகத்தை ஆண்டவரை மையப்படுத்திக் கொண்டு ஆண்டவரை துதித்து கொண்டு சந்தோஷமா இருப்போம். ஏதோ ஒன்று கலைந்து போனது போல் இருக்கக்கூடாது. காரணம், இன்றைக்குள்ள இந்த உலகத்தின் சூழ்நிலை பார்த்து அநேக மக்கள் வியாதியினால் படுக்கையில் ஆகி வீடுகளிலிருந்து கஷ்டப்படுகிறார்கள், ஆஸ்பத்திரியிலே கஷ்டப்படுகிறார்கள், சிறைச்சாலையில கஷ்டப்படுகிறார்கள். பல நிலையில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் தேவன் நமக்கு இவ்வளவு சுகம், இவ்வளவு சமாதானம், இவ்வளவு சந்தோஷம் தந்த தேவனுக்கு எவ்வளவு நான் நன்றியாக, ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு ஒரு நல்ல ஒரு உற்சாகமான இருதயத்தோடு கூட ஆண்டவனை ஆராதிக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனத்தோடு கர்த்தர் சொல்கிறார். அதனுடைய 27ஆம் வசனம் திரும்பவும் வாசிக்க கேட்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்ள. எரேமியா தீர்க்கதரிசி எரேமியா 32, 27, 17. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. அர்த்தம் என்னவென்றால், மனுஷனால் எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் தேவன் செய்யக்கூடிய சர்வசக்தி உள்ள தெய்வம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவன் அதிசயங்களை செய்ய போதுமானவர். அவரால் முடியும். மனுஷனால் முடியாது என்று சொல்கிற காரியத்தை என் தேவன் முடிய பண்ணுகிறவர். ஒரு தடவை அருமையான ஒரு சகோதரன் மிகவும் பலகீனமாகி ஒரு நாள் அவனுடைய சரீரத்தை காய்ச்சல் தீரார். மிகுந்த கஷ்டமா இருக்கிறான். சரீரம் எல்லாம் ஒரு வித்தியாசமான பலகீனம். எவ்வளவு மருந்து எடுத்து தெரியல. கடைசியில் டாக்டர் சொன்னாங்க, ஒரு ஸ்கேன் எடுத்துக்கொண்டு வா. ஸ்கேன் எடுத்துக்கொண்டு காண்பிக்கும் போது அவருடைய வயிற்றிலே ஒரு பயங்கரமான ஒரு கட்டி வளர்ந்து வருகிறதை கண்டார்.
அப்படி சொன்னாங்க, இது ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும், வேற எந்த விதத்திலும் அதுக்கு அதை மாற்ற முடியாது. ஒரே பயம், ஆப்ரேஷன் பண்ணுமா, என்ன பாடு, எவ்வளோ பணம் ஆகும், அதுக்கு மேலே எனக்கு உடல் தாங்கிக் கொள்ளுமா, வலியை தாங்குவேனா என்றெல்லாம் பல விதமான ஒரு பயம் அவனுக்குள்ளே வந்து. அவனுடைய மனைவி வந்து நல்லா ஜெபிக்கக்கூடிய ஒரு சகோதரி. அவன் வந்து வீட்டில் வந்து சொன்னான், மனைவி எடுத்து பயப்படுங்க. அப்போ அவள் சொன்ன, நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க, எந்த காரியத்தையும் அற்புதகரமாக அதிசயமாக செய்யக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்க கூட வந்து ஒழுங்கு ஆராதனை வந்து நல்லா ஜோம் பண்ணி ஊழியக்காரத்தில் சொல்லி நீங்கள் காரியங்களை ஈடுபடுங்க, கர்த்தர் உங்களை அதிசயம் செய்வார். அல்லேலூயா. அப்போ அப்படி அப்படி விடுதல் கிடைக்குமா? இல்லை, நிச்சயமாக கிடைக்கும். அவன் ஒரு பெயர் கிறிஸ்தவன், அவன் அவனுடைய அன்பை ருசிக்காத மனுஷன். இந்த மனைவியுடைய வார்த்தை கேட்டு அப்படியே அவன் கீழ்ப்படிந்து அப்படியே ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தான். இவருக்கு வியாதி தீரணுமே, அழுக, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் ஜோமன்னு தெரியாது. என் பாவத்தையெல்லாம் மன்னித்தரும், என் பாவத்தையெல்லாம் மன்னித்தரும், என்ன சோத்தந்தார். அப்புறம் அந்த ஊழியக்காரர் வந்து எண்ணெய் தேகெண்ணெயெல்லாம் ஜோம் பண்ணி கொடுத்து அந்த மனுஷனுக்கு ஜோம் பண்ணி அனுப்பினார். 2-3 வாரம் அப்படி வந்தான். பாருங்க, திடீர்னு ஒரு நாள் உபவாச ஜெபத்தில் இருக்கும்போது ஒரு தெய்வீக ஒரு வெளிச்சம் அவனை தொட ஆரம்பித்தது. அந்த வெளிச்சம் அவனை தொடவும் அவன் சரீரத்தின்றதான கட்டில் உடைந்து அவன் ஒரு ஒரு லகுவான சரீரம் பெற்றவனாக, பிள்ளைகள் அங்கே ஓடக்கூடாது, எல்லாம் அமைதியாக இருக்காரு, இனி யாரும் எழுப்பக்கூடாது, பேசக்கூடாது, இங்க கவனிக்கலாம். பாருங்க, கடைசியாக சரி நீ ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் இடத்தில் காண்பிக்க போ என்று சொல்லி கடந்து போனான். டாக்டர் பார்த்தோம் வித்தியாசமாக முகாமுடைய சரீரத்தின் நிலைகள் எல்லாம், ஏதாவது இன்னொரு ஸ்கேன் எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி அனுப்பினார்கள். நான் ஸ்கேன் எடுக்க போனான். ஸ்கேன் எடுத்துக்கொண்டு காண்பிக்கும் போது டாக்டர் சொல்லி ஆச்சரியம், அதை கட்டி இருந்த இடமே தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இருக்கீங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. போய் ஐயோ ஐயோ என்ன கையோசத்துல நல்லா இன்னும் இங்கு கையோசிக்க முடியாது, வாய்ந்த ஆண்டை துதிக்க முடியாது, ஆராய்க்க முடியாது, உபவாசத்துக்கு வர முடியாது, ஆண்டர் ஆராய்க்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஆராய் வீட்டுக்குள்ளே நின்றுடுவோம், விருந்தொட்டுக்கு போவோம். அப்படி போற நாளைக்கு நிறைய போகும்போது ஐயோ ரெண்டு செய்தனேன்னு ஒரு மனசை அடிக்க அப்படி படக்கு 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 படக்கு. அல்லேலூயா. தேவனை கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவனை தந்த உபவாச ஜெபம், ஊழியக்கார உபவாசத்தை கண்ணீர் பிடிக்கும் போது விருந்துள்ள உட்கார்ந்துருக்க இல்லை, அங்கே ஓடுறதுக்கு இல்லை, லீவு போட்டுக்கொண்டு வேலையை மாற்றிட்டு தேவ சோதனை காத்திருந்து நமக்காக நம்ம பிள்ளைகளுக்காக கண்ணீர் பிடிக்க வேண்டும். அப்பதான் சாப கட்டு உடையும், அப்பதான் தேவனுடைய ஆசீர்வாத நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். என்னால் செய்யக்கூடாது, என்னால் செய்யக்கூடாது, சொல்லுங்க வாய்க்காது, என்னால் செய்யக்கூடாது. கர்த்தர் கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. அநேக சம்பவங்களை வேத புஸ்தகத்தை நாம் படிக்க முடியும். ஒரு காரியத்தை படிப்போம். எல்லாம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வந்து வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18-19. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று கேட்க வேண்டியது என்ன, என் நாமம் என்ன என்று கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும், அதனுடைய 2 வருஷம் 18-19 வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அதிசயம் விளங்கினது. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் கேட்டார். தேவனால் செய்யக்கூடாத, நான் சொல்லுங்க, அதிசயமான எதுவுமே கிடையாது. இந்த சமூகம் யாருக்கெல்லாம் தெரியும்? யாருக்கு தெரியுமா? கேட்டா திருப்பி கேட்கிறாருன்னு பயப்பட சில கைத்தையும் மெதுவா தூக்குது. சரி, பரவாயில்ல. நல்ல ஒரு பக்தி உள்ள ஒரு
அருமையான ஒரு குடும்பம் அன்றைக்கு இஸ்ரவேலிலே இருந்தது. நியாயாதிபதிகளின் காலத்தில் அந்த குடும்பத்தினுடைய பெயர் மனோவா. அவருடைய மனைவி நல்ல ஒரு தேவ பக்தி உள்ள ஸ்திரீ. இவர்களுக்கு ரொம்ப காலங்களாக குழந்தை கிடையாது. பிள்ளை இல்லாத மலடியா இருந்தால் என்று அங்கே வாசிக்கிறோம். 2ஆம் வசனம் வாசிங்கள் 11:2. அப்பொழுது நான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் இங்கே பார்க்கிறோம், மலடியா இருக்கிற நீ ஒரு குமாரனை பெறுவாய். இது கர்த்தருடைய தூதன். இங்கே கவனிப்போம் வேத வசனத்தை கவனிங்கள். இந்த கர்த்தருடைய தூதன் இந்த அருமையான இந்த ஸ்திரீனிடத்திலே வெளிப்பட்டு சொல்லுகிறார், நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவளுக்கு நம்ப முடியாது. ஆனாலும் கர்த்தருடைய தூதன் என்பதை தெளிவாக அவள் அறிந்து கொண்டாள். பெரிய பிரகாசத்தோடு பெரிய ஒரு மனிதனாக அவள் முன்பாக தோன்றி இந்த வார்த்தைகளை சொல்லும்போது பயம் நடுக்கம். ஆனால் இந்த காரியத்தை அவள் மனதில் வைத்தோடு புருஷனுக்கு சொன்னாள், நீ வீட்டில் வந்து அதிகாரம் முழுவதும் படிங்க, அப்ப தெரியும். இப்ப புருஷனுக்கும் அந்த மனிதனை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு ஓடி வருகிறான். பார்க்க முடியல. திரும்பமாக இவளுக்கு ஒரு அந்த காட்சி வருகிறது. புருஷன் அழைத்து வந்தாள். அந்த அருமையான அந்த தூதன் புருஷனோடு இந்த காரியத்தை சொல்லி அனுப்பினான். புருஷனும் மனைவியும் கர்த்தரை கண்டோம், தேவ தூதனை பார்த்தோ என்ற பயத்தோடு கூட அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த கிடந்து போனார்கள். வாசிக்க 19ஆம் வசனம். மனோவா போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அது கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் அவர்கள் அப்படியே இந்த காணிக்கையை செலுத்திட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் என்ன அதிசயம்? கர்த்தருடைய அக்கினி இறங்கியதை பட்சித்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை அங்கீகரித்தார். கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்துவோம். மாறாதது அதிசயமானது. என்ன செய்யக்கூடாது? அதிசயங்கள் உண்டோ? அதிசயம் உண்டோ? ஒன்றுமே இல்லை. இந்த நாள் பகல்களிலே தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய அதிசயத்தை அற்புதத்தினை காண வேண்டும் என்றால் கர்த்தர் விரும்புகிற பலி நாம் செலுத்த வேண்டும். நம் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு விருப்பமுள்ள பலியா இருதயமாக இருக்க வேண்டும். தாவீது கர்த்தர் பார்த்த போது என் இருதயத்தை ஏற்றவன் என்று கர்த்தர் சொன்னார். ஆபிரகாமை பார்க்கும் போது என்னுடைய சிநேகிதன் என்று சொன்னார். அல்லேலூயா. நம்மை பற்றி கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? மனோவாவுடைய மனைவி இவர்களை பார்த்த போது அவருக்கு ஒரு குழந்தையை கொடுக்கலாம் என்று கர்த்தர் சித்தம் கொண்டார். எவ்வளவோ காலங்களாக மலடியா இருந்த அவருடைய வாழ்க்கையில தேவன் அதிசயிக்கக்கூடிய அளவில் அந்த கோத்திரத்தின் ஜனங்கள் அவருடைய குடும்பத்தார் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் அவருடைய அந்திய நாட்களில் கர்த்தர் நல்ல ஒரு அருமையான ஒரு குழந்தை தேவன் கொடுக்க சித்தம் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன சொன்னார் என்றால் 21, 22 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 20ஆம் வசனத்தை வாசிங்க. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகம் குப்புற விழுந்தார்கள். அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். இவ்வளவு பெரிய மகத்துவத்தை கண்டுவிட்டோம் என்று பயப்படுகிறார்கள். இங்க பாருங்க, இங்க திரும்ப இங்கே வசனத்தை கவனிச்சுட்டு என்ன நீ ரட்சியோடு என்ன உனக்கு ஞாபகம் தருப்போம். இங்க வசனத்தை கவனிச்சுட்டு பரவாயில்ல இல்லை ஒன்னா போட்டோம்.
இங்க உள்ள கட்டளையும் மத்தியும் பரலோகம் கொண்டு வைக்க முடியுமா? முடியாது. அங்க நமக்கு தங்க கட்டளை. அல்லேலூயா. நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எனக்கு அதை தங்க விட்டு கிடைக்குமான்னு நினைக்கிறீங்க. ரகுவுக்கு தான் இன்னைக்குள்ள கட்டளை. அல்லேலூயா. பரலோகத்துல தங்க கட்டலாண்டு வச்சிருக்கிறார். அதை ரகுவுக்கு கண்டிப்பா ஆண்டவர் கொடுப்பார். நினைச்சுக்க ஞானத்தை எடுத்து அபிஷேகம் வாங்கி இருக்கும் இங்கே இப்படி பார்த்துட்டு இருக்கணும். என்ன சரி, நீ குறைஞ்சதும் தெரியாது, சந்தோஷம் தெரியல, நீ சந்தோஷம் உற்சாகமா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரை கண்டோம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? பயந்தார்கள். ஐயோ நான் சாவோம் என்று சொன்னார்கள். கீழே தொடர்ந்து வாசித்து பாருங்க. அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொஞ்சம் கூட சித்தமா இருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார். இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றால். அப்ப இந்த அருமையான இந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் மேல ஒரு அன்பு, ஆழமான ஒரு தரிசனம், நாட்களை பற்றியான ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை மனைவிக்கு இருக்கு. காரணம் நல்ல ஜெபிக்கிற மனைவியா இருப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை இயேசுவை பார்க்கணும், தேவ தூதரை பார்க்கணும். நம்முடைய வீட்டில் இருந்து தேவனுடைய அக்கினி இளமனம், தேவனுடைய அக்கினியாக அபிஷேகம் பர்வதத்தில் இறங்கி வரணும். பலிபீடம் என்பது நம்முடைய இருதயம். இந்த இருதயமாக இந்த பலிபீடத்தில் இருந்து தேவனுடைய அபிஷேகத்தின் அக்கினி இறங்கி நம்மை பட்சிக்க வேண்டும், நம்மை சுத்திகரிக்க வேண்டும், நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும். தேவன் நாம் கொடுக்கிற காணிக்கைகளையும் தேவ சபையில் ஜெபிக்கிற ஜெபங்களையும் கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். கரங்களை தட்டுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா போனோமா, ஜெபம் பண்ணோமா, வசனத்தை கேட்டோமா, வீட்டுக்கு போனோமா, மறுபடியும் தண்டை போட்டோமா, அப்படி அல்ல. அல்லேலூயா. நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கர்த்தருடைய சமயத்துல வந்திருக்கிறது ஒரு ஆசீர்வாதத்தோடு போக வேண்டும். மனோபா பிளஸ் மனைவி 2 பேர் கர்த்தரை கண்டார்கள். கண்டது மட்டுமல்ல, அவருடைய சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் அவர்கள் கட்டியிருந்த பலிபீடத்தை வைத்து ஆண்டவரோடு நெருங்கும் போது அதை தேவன் அங்கீகரித்தார். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஜெபிக்கிற ஜெபம், நம்முடைய விண்ணப்ப வேண்டுதல், ஆராதனை, கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை எல்லாத்தையும் சர்வாங்க தகன பலியாக கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். அங்கே நம்ம அங்கீகரிக்கும் போது கர்த்தருடைய அதிசயம் விளங்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. 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 பயப்படாதே நீ மனமே, நான் உன்னோடு இருக்க பயமே. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பெற்றோராகிய நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக செலுத்துகிற பலிகள், ஜெபங்கள் எல்லாம் தேவன் அங்கீகரிக்கக்கூடிய நிலையில் இருக்கும் போது, ஆமென், தேவ பிள்ளையை நம்முடைய பின் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல அருமையான ஒரு குழந்தை அவர் பெற்றெடுத்து அந்த பிள்ளைக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால் அந்த பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா பலிக்கு முன்னால நீங்க வரணும், பலிபீடத்துக்கு முன்னால வரணும். ஆமென். தேவ தூதரை பார்க்கணும், மகிமையின் அக்கினி இறங்கணும். குடும்பத்துல தேவனுடைய அக்கினி இறங்கணும், அபிஷேகம் இறங்கணும். அக்கினி ஜோதியானது உங்கள் வீட்டில் நிரம்ப வேண்டும். விசுவாசி ஆதிக்கம் உடைய வேண்டும். குடும்ப ஜெபம், தனி ஜெபம், உபவாச ஜெபம், இதெல்லாம் உன் வாழ்க்கையில் அக்கினி ஜோதியை கொண்டு வரும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
ஹalleluya ஹalleluya. உன் குடும்பத்தில் அதிசயம் விளங்க வேண்டுமா? இதுவரை நடக்காத அற்புதம் நடக்க வேண்டுமா? இதுவரை கிடைக்காத நன்மை கிடைக்க வேண்டுமா? கர்த்தர் முன்பாக நீ சர்வாங்க தகனபலியா உன்னை பலிபீடமாகிய தேவனுடைய சமூகத்தில் உன்னை அர்ப்பணித்து போ. உனக்காக கர்த்தர் பரலோகத்தை திறந்து அக்கினியை இறக்குவார். ஆமென் ஆமென் ஆமென். ரெண்டு காரியம் நடந்தது. ஒன்று, தேவனை காணும் அதிசயம் கிடைத்தது. இரண்டாவது, ஏற்றெடுத்தால் அருமையான ஒரு அழகான ஒரு குழந்தை அவர் பெற்றெடுத்தார். அந்த குழந்தைக்கு பெயர் போட்டார்கள் சிம்சோன் என்று. அந்த குழந்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் ஒலிவு மர கன்னிகளா வளரும். நம்முடைய பிள்ளைகள் தேவனால் போதிக்கப்படணும். பிள்ளைக்கு மாமா என்ன இப்ப வருது பார்த்த பிள்ளை என்ன செய்யுது ஓடிட்டு இருந்து வந்தது அது காட்டிடுதான் எல்லாமே சொல்லிடும். நாமே சொல்லியா சரி எங்க பிள்ளைகள் எல்லாம் ஆண்டுல சோகம் கிடைக்கட்டும். அதனால ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைகள் நம்ம கூட தான் இருக்கணும். ரொம்ப முடியலைன்னா ஆட்டோபடியா கொண்டு கிடத்திடணும். ஆண்டை விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. குழந்தை இருக்கீங்க புரியலையா இருக்கும். யாருக்கெல்லாம் மனசுல ஆகுது? கரங்களை ஏத்துங்க பாப்போம். கரங்களை ஏத்துங்க. பிரைஸ் தி லார்ட். இங்க ஒரு மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய அக்கினி ஜுவாலைங்க பெருக்கெட்டு ஓடுகிறது. தேவ தூதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கண்களை காணக்கூடிய பிள்ளைகளா மாறுங்க. உங்களுடைய ஆன்மீக கண்கள் திறக்கப்படட்டும். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் பிள்ளை ஆசீர்வதித்தார். பெரிய ஒரு பராக்கிரமசாலியை கர்த்தர் மாற்றினார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு இருந்த அடிமதத்தை உடைக்க தெய்வம் தெரிந்து கொண்ட பாத்திரமா தெய்வம் கரத்திற்கு பயன்படுத்த ஆரம்பித்தார். என்ன நாள் பகல் வேளையிலே நம்முடைய பிள்ளை கர்த்தருக்காக வயதோ உன்னதமான ஊழியத்தின் பாதைக்குள்ளே வரட்டும். நம்முடைய பிள்ளைகள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நம்முடைய குடும்பத்துல பெரிய அற்புதங்கள் அடையாளம் அதிசயம் நடக்கக்கூடிய ஆகல நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கரத்தில் எடுக்கட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளால் நமக்கு சமாதானம் பெற வேண்டும். படிக்கிறோம். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். உன் பிள்ளைகள் கர்த்தரால் சொல்லுங்க கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பான். தேவனால் பிள்ளை போதிக்கப்படணும். தேவனால் பிள்ளை வழிநடத்தப்படணும். பிள்ளைகளுக்கு காலையிலங்க பிள்ளைக்காக சொல்லுவா கேட்பேம்மா இயேசு பாத்தியம்மா தூது பாத்தியா நான் சொல்லுவா நான் இன்றைக்கு கண்டேன் இயேசு பக்கத்துல வந்தாங்க என்னோட பேசுனாங்க. சின்ன பிள்ளைக்கு தெரியும். ஏன் அந்த பிள்ளை ஜெபிக்கிற பிள்ளைகளா இருந்தா எந்த பிள்ளைக்கு பாகுபாடு கிடையாது. அல்லேலூயா. வாயை மூடக்கூடாது. வாய் திறந்து ஆண்டவரை துதிங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நாம் ஜெபிக்க வேண்டிய இடத்துல ஜெபித்து ஆண்டவருக்கு முதன்மையான இடம் நம்ம கொடுக்கும் போது நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிப்பார். நம்முடைய நம் மூலமாக பிள்ளை உயர்த்தப்படுவார்கள். ஆபிரகாம் மூலம் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் மூலம் யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் மூலம் யாக்கோபுக்கு 12 கோத்திரம் இதை கடந்து ஒரு ஆண்டவர் உதவி செய்தார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்றால் ஆபிரகாமுடைய தியாகம், ஆபிரகாமுடைய விசுவாசம், ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல், ஆபிரகாமுடைய இது ஒரு கர்த்தரை பற்றிய பயம். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த அனுபவம் நம்மகிட்ட இருக்குதா? ஏனோ தானே இந்த உலகத்தை வாழ்கிறோம். தேவ பிள்ளையே நேற்றுக்கு இங்கே ஆற்றுகளில ஒரு மரணம். அப்ப அதுக்கு நான் கடைசி நேரத்தில் கடந்து போனேன். அப்போ அந்த குடும்பத்தை பற்றி சொல்லும் போது இந்த சர்ச்சை செயலாளர் சொல்லும் போது சொல்லுகிறார் 91 வயசு. எத்தனை வயசு? அவர் சும்மா அப்படியே அறிவிப்போல் இருந்து போய் எப்போ சோத்ரான் 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 சொல்லிக்கிட்டே போவார். அந்த அனுபவம் நமக்கு இருக்கணும். நம்ம பெற்றோர்கள் நமக்கு இருக்கணும், பிள்ளைங்களுக்கு இருக்கணும். எப்போ பாடணும், ஆண்டவர் மையப்படுத்தணும். நம்ம வீட்டுக்குள்ள ஆண்டு துதிக்கிற துதி சும்மா கோவப்பட்ட எரிச்சல் பட்ட ஒன்று இல்லை சொன்ன அந்த உண்மை இருக்கக்கூடாது. ஆமென். அருமையாக மனோட மனைவியை போல தேவனை காணக்கூடிய கண் நமக்கு கடந்து வரட்டும். என்ன செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. பிள்ளையோட வாழ்க்கை ஞானம் இல்லை, படிக்க முடியல. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை நான் என்ன செய்யணும்?
நான் என்ன செய்யணும்? பிள்ளைகள் கண்ணீரோடு கேளுங்க, வாயை மூடியத்து கொண்டு கேளு, வாய் திறந்து கத்தி. இப்ப இவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தை கிடைத்து இந்த பிள்ளைகளை கரையில தட்டி ஆண்டு மையப்படுது. என்னமோ இந்த அண்டிய கலைந்த அண்ணான போல தவிக்கிறாங்க. அப்படி அல்ல, ஆண்டவரை மையப்படுத்தி ஆண்டவரை துதிக்கணும். இந்த பிள்ளைகள் வீட்டுல தேவனை மையப்படுத்தி கொண்டிருக்கணும், பெற்றோரை சந்தோஷப்படுத்தணும். காலையில் எழுந்தோன்னு தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே சோதனை. எங்க அம்மாவுக்கு சொன்னது, எங்க அப்பா சொன்னதுல நன்றி என்று சொல்லணும். உங்க பெற்றோர் நீங்க வாழ்த்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இந்த சிம்சோனை கர்த்தர் கொடுத்து இந்த அருமையான தம்பதியை ஆசீர்வதித்து அதிசயத்தை விளங்க பண்ண கற்று. ஆமென். படிப்போம் இன்னும் ஒரு பகுதி வாசிப்போம். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதுல 7ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதுல 7ஆம் வசனம். ஹalleluya, 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 ஹalleluya. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். இங்கே ஒரு அனாத பிள்ளை, தாயும் தகப்பனும் கிடையாது. அப்படிப்பட்டதான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை இது முறை, அதாவது மொர்தெகாயுடைய மகள் ஸ்தானத்துள்ள பிள்ளை தன்னுடைய மகளாக எடுத்துக் கொள்கிறார். இவர்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமைகள் ஆக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். வாசிங்க எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்துக் கொண்டு போகிற போது அவனோட கூட எருசலேமில் இருந்து பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாய் இருந்தான். அல்லேலூயா. அந்த மொர்தெகாய், அல்லேலூயா. அப்ப பாபிலோனில் கொண்டு போகப்பட்ட ஒரு அடிமை குடும்பம். அந்த அடிமை குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டு தாய் தகப்பனை இழந்து, இந்த தாய் தகப்பன் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு மதிப்பு இருக்காது. அப்பா அம்மா சாப்பிடணும்னா சாப்பிடாது. ஏதோ ஒரு வீட்டுக்கு போயிருந்தாலும் சொன்னாங்க, இப்பவுமே நான் சாப்பிட அடிதாயா கொடுக்கணும், அது 10 வயசு தாண்டியாச்சு. நான் சொன்னேன், வேணுமா நீ சாப்பிடு, இல்லைன்னா தள்ளு விடு, வேணும்னா சாப்பிட்டு. ஏன் அவ்வளவு என்ன ஸ்நேகம்? இப்ப அவ்வளவு நம்ம பிள்ளைகிட்ட எல்லாம் அளவாலாம் ஸ்நேகம் வைக்கணும். பிள்ளை கேட்கவில்லை வாங்கி கொடுக்க கூடாது. அது இப்ப தெரியும், பின் நாட்கள தெரியும். ஆனா இவ்வளவு வேதனை என்பது பிள்ளை இருத்தடைய ஸ்தானத்தில் ஏற்றி கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு அநேக வீடுகள்ல பிள்ளை கேட்கிறவரை எதாவது ஒன்று விற்று எடுத்தாலும் பிள்ளைக்கு ஏதாவது எல்லாம் வாங்கி எடுத்து கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. எது ஆண்டு தந்திருக்காங்க போதும், நிறைய போதும், அது சாப்பிட்டு பழகணும். இந்த மீன் தான் இல்ல இந்த பொருள் தான் கட்டாயி சாப்பிடும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அனாதையாக வாழ்ந்து வருகிறாள். இந்த அக்சால் என்றால் சேற்றில் பூத்த பூ என்பது அதனுடைய அர்த்தம். இந்த அருமையான இந்த அக்சால் இன்னொரு பெயர் உண்டு, எஸ்தர். என்னது? எஸ்தர். எஸ்தர் என்றால் நட்சத்திரம். இந்த நாள் பகல் வேளையில தேவனுடைய வார்த்தைங்கிற தேவ பிள்ளைகளே அடுத்த வாரம் எல்லாம் கேட்பேன், சொல்லணும், என்ன ஞாபகமா வச்சுக்கணும். சரி, இவ்வளவு விதமா வளர்க்கப்பட்டு வரும்போது அந்த அரசு அவையிலே அல்லது வெளி இதிலே அந்த அருமையா மொர்தெகாய் ஒரு உத்தியோகஸ்தனாக இருக்கிறார். இந்த மொர்தெகாய்க்கு அறிவிப்பு கிடைக்க என்ன என்றால், திடீரென்று இந்த ராஜா அகாஸ்வேர் ராஜா ஒரு தன்னுடைய மனைவியின் அழகை வெளிப்படுத்த ஒரு பெரிய விருந்தெல்லாம் பண்ணி பிரபுக்கு மத்தியில் அவளை கொண்டு வரும்படியா சொன்ன போது முடியாது என்று சொன்னால் அவளை தள்ளிவிட்டாங்க. அந்த சம்பவம் தெரியும், நேரம் இல்லை. அப்போ அந்த ஸ்தானத்திலே ராஜாவுக்கு ஒரு மனவாட்டி வேணும். அப்ப அந்த பெண் இங்கிருந்து தேடுகிறது. அவன் ஆண்ட தேசங்கள் 127 தேசம். எத்தனை தேசம்? நல்லா சொல்லுங்க. ரகு, நான் என்ன சொன்னேன்? ஆச்சரிய போயிட்டியோ? இங்கே கமிச்சிப்பா. 127 தேசம். எத்தனை தேசம்? சத்தா சொல்லுமா, எத்தனை தேசம்? ஆமா, அதுல ஒரு தேசம் நம்முடைய தேசம். நம்ம தேசத்துக்கு பேர் என்னது? இந்தியா. சொல்லியோ தெய்வம் எல்லாம் இல்ல, படிச்சவங்க தானே, என்ன விடவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்ல தெரியாதாக்கா? இந்தியா அங்க சொல்ல இந்து தேசம்னு சொல்லி இருக்கு. அல்லேலூயா. அப்ப நம்ம தேசம்
பைபிள்ல வந்து பேர் வந்து எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றதான தேசம். அல்லேலூயா. இப்படி கொழுந்து நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அவர் அதிசயத்தை செய்கிற கர்த்தர். பாருங்க, அப்போ ராஜா ஒரு கட்டளை போட்டார், இதோ இனி எனக்கு ஒரு பெண் தேவை. பிரபுக்கள்லாம் சேர்ந்து 127 தேசத்தில் இருந்தும் அருமையான மிகவும் ராஜாவுடைய பெண்ணுன்னா இப்படி ரொம்ப சௌந்தரியம் உள்ள, ரொம்ப சௌந்தரியம் உள்ள, ரொம்ப அழகுள்ள விசேஷமான பெண்களை கொண்டு ராஜ மடத்தில் சேர்க்கிறார்கள். 6 மாதம் ஒவ்வொரு பெண்களும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒரு வருஷம் அதுக்கு தவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது முடிந்து ஒரு நாள் ராஜா அந்த குறிக்கப்பட்ட இடத்தில் அந்த பெண்களை கொண்டு நிறுத்துவார்கள். நிறுத்தும் போது ராஜா வந்து பார்ப்பார். அவருக்கு எந்த பெண்ணின் மேல இஷ்டம் வருதோ அந்த பெண்ணுடைய சிரசின் மேல் பஸ்தியினுடைய சிரசில் இருந்ததான கிரீடத்தை அவருடைய தலையை வைப்பார். அல்லேலூயா. இந்த சம்பளம் தெரியும், அப்படிதானே? பாருங்க, இப்படி அங்க பறைசாற்றப்பட்டிருந்தது. இதை கேட்ட மொர்தெகை என்ன செய்கிறார்? எதுவானாலும் சரி, 127 நூற்றுக்கணக்கான பெண்கள். அல்லேலூயா. இப்ப ஒலிம்பிக் இந்த போட்டி நடக்கிறது. ஒவ்வொரு போட்டியிலும் யார் முன்னணியில் வராங்களோ அவங்களுக்கு விசேஷமான பரிசுகள், கோடி கோடியான பரிசுகள். பாருங்க, அன்றைக்கு ராஜா ஒரு அறிவிப்பு கொடுத்தார். நான் எவர் மேல், யார் மேல், எந்த பெண்ணின் மேல் எனக்கு ஒரு தயை கிடைக்குதோ, இது போதும் என்று நான் நினைக்கிறேனோ அந்த பெண்ணின் மேல் அந்த வஸ்தியில் இருந்தான கிரீடத்தை நான் வைப்பேன். அவள்தான் பட்டத்து ராணி. அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ, நான் இருந்தே இருந்தா எனக்கு இந்த ராணி என்றுள்ளதான ஸ்தானம் கிடைச்சிருக்குமே யோசிக்கிறீங்களோ? அதை விட மேலான ராணியா தெய்வம் உங்களை வைத்திருக்கிற. கரங்களை தட்டி அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வேளையில இந்த இடத்தை நாம் சிந்திக்கும் போது மொர்தெகை யோசிக்கிறார், ஏதா இருந்தாலும் அந்த பிள்ளை என்ன செய்வோம், அந்த மடத்தில் கொண்டு சேர்ப்போம் என்று கொண்டு சேர்க்கிறார். கொண்டு சேர்த்து எல்லாரும் போல அந்த சுத்திகரிப்பின் முறைகள் ஒழுங்குகள் நடத்தப்படுகிறது. எல்லாம் முடிந்து ஒரு வருஷம் ஆகும்போது இவர்களுக்கு ராஜா முன்னாலே கொண்டு இவர்களை காண்பிக்கிறார், ஒரு நடத்துகிறார்கள். ராஜா வந்து பார்வை போடுகிறார். ராஜா பார்வை போடும்போது ராஜாவுக்கு இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கண்களை தயங்க. 17வது வசனத்தை வாசிப்பேன். 2:17. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து பஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரியாக்கினான். கரங்களை தட்டி கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய இந்தியா தேசத்தினுடைய அகாஸ்வேர் ராஜாவுடைய ஆளுகையிலே இந்தியா தேசத்தினுடைய ராணியாய் வந்தது எஸ்தர். என்ன யோசிக்கிறீங்க? அல்லேலூயா. இவர் தலையில கொண்டு கிரீடம் வைத்தது அவள் பட்டத்து ராணியா மாற்றப்பட்டார். நம்முடைய இந்தியா தேசம் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் முழு 27 தேசத்துக்கும் பிரதானமான ராணி. உடனே பரசாற்றி இதோ அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், பெரிய விருந்து வைத்தார்கள். அங்கே அந்த ராஜ அவையிலே ஒரு முதன்மையான இடம், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் ராணி. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, அவள் ஒரு அடிமை, அவள் அந்நிய ஜாதி. ஆனா மொர்தெகை சொல்லிட்டு இருந்தார், எந்த ஜாதி என்றோ எந்த குலம் என்றோ என்ன படித்திருக்கிறார் எதுவுமே நீ சொல்லக்கூடாது. சுத்திகரிப்பின் நாட்கள்லாம் முடியட்டும், அதுக்கு பின்னாலே பார்ப்போம் என்று சொன்ன அதே போல மொர்தெகை சொன்னது போல கீழ்ப்படிந்தார். மொர்தெகை ஆலோசனை கொடுக்கிற பரிசுத்த ஆவிக்கு சமம். அல்லேலூயா சொல்லுங்க. மணவாட்டி எஸ்தருக்கு சமம். எஸ்தர் ஒரு மணவாட்டி. இங்க இருக்கிற மணவாட்டி நம்முடைய சபை.
இருக்கிற நான் நீங்கள் மணவாள இயேசு எதிர்பார்த்து இருக்கிற மணவாட்டிகள். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் தேவனை ஆராதிக்கிறார்கள். ஆனால் அதை தேவனுக்கு பிரியமா நீ வருதியே. ஒன்னாவது பாட்டு சோதனை படிக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லணும், ஆண்டவரே நான் உமக்கு பிரியமா இருக்கணும். என் சிரசின் மேல உம்முடைய அபிஷேகத்தின் கிரீடம் இருக்க வேண்டும். நீர் என்னுடைய அற்புதமான ஒரு கிரீடம் உங்க மேல வந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல பரம ராஜாதி ராஜாவாகிய என் நேசரை நீங்கள் ஆராய்ச்சி உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அவனது அடிமை நானும் நீங்கள் பாவத்துக்கு சாபத்துக்கும் அந்தகார அதிகார கிரியைகளுக்கு நாம் அடிமைகளாக இருந்தோம். ஆண்டவராகிய தேவன் ராஜாதி ராஜா நம்மே அன்பு வைத்தார். அவர் நம்மேல் அன்பு வைத்து தம்முடைய கிரீடத்தை நம்மேல் வைத்தபடினால் என் பார்வை நீ அருமையானவன் ஆனபடியால் கரம் பெற்ற நான் உன்னை சிநேகித்தேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்போ நம்முடைய உள்ளத்தில் நான் ஒரு அடிமை, என்னுடைய தேசம் வேற, இந்த உலகத்துல எனக்கு இந்த உலகத்துக்கு ஒரு சொந்தமும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். பாபிலோன்ல அங்க என்ன ஒரு சுதந்திரம், அந்த அடிமைதனமான இருந்தோம். ஆனாலும் அந்த இடத்துல கர்த்தர் அந்த அடிமைதனத்துக்குள்ள இருந்த அடிமைதனமாக கொண்டுவரப்பட்ட அந்த கோத்திரத்துக்குள்ள அந்த சந்ததிக்குள்ள இருந்து ஆண்டவர் ஒரு மணவாட்டியை தெரிந்தெடுத்து ராஜாவுக்கு மணவாட்டியை கொடுக்கிறார். என் தேவனுடைய அநாதி நோக்கம். இங்க இருக்கிற நானும் நீங்கள் எப்படியோ சின்ன பின்னா போக வேண்டிய பாவத்துக்கும் பிசாசுக்கும் அந்த காலங்களில் அடிமைகளாக இருந்த நம்மை தேவன் தமக்கு வேண்டும் என்று சொல்லி நம்ம எடுத்தவுடைய கிரீடத்தை நம்ம வைத்திருக்கிறோம். அந்த கிரீடம் அபிஷேகம், அந்த கிரீடம் ரட்சிப்பு, அந்த கிரீடம் தேவ கிருபை. அல்லேலூயா சொல்லுவார். அதனால அவர் அதிசயங்களை செய்கிற கற்ற ரெண்டு காரியத்தை பார்த்தோம். என்ன செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? மொர்தெகாயை வெறுக்கிறாங்க. ஆனா கடைசியில பார்த்தா அங்க மொர்தெகாயுடைய மகள் தான் யாரா இருக்கிறாங்க? ராணியா இருக்கிறாங்க. அது பின்னால்தான் ஆமானுக்கு தெரியும். ஆமென், ஆமென். உன்னை நிந்திக்கிற, உன்னை வேதனைப்படுத்துகிற, உன்னை நெருக்குகிற, உன்னை தூசிக்கிற, வேண்டாம் வெறுப்பா உன்னை தூர தள்ளுகிற சந்ததியின் மத்தியிலே, ஜனத்தின் மத்தியிலே உன்னை ஒரு ராணியாக உயர்த்துகிறவர் கர்த்தர். எல்லாரும் எழும்புவோம், எல்லாரும் எழும்புவோம். என்ன செய்யக்கூடாது? அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உடாராபாலா ஷம்பாலாபாலா விகம்பாலாபாலா ஷபபாபாபாபா. ஓ தேவ கிருபை, 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 தேவ கிருபை. ஆமென். கண்களை மூடி கரங்களை தட்டி, கண்களை மூடி கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைப்போம். தேவனுக்கு எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றியாக, அவருக்கு நன்றியாக அவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகள் பெரியவர்கள் வாய்த்தது கர்த்தரை துதிங்க. எல்லாருடைய கரங்களையும் தட்டி கண்களை மூடி ஆண்டவரோடு கூட நெருங்குங்க. சகோதரர்கள் எல்லாம் கண்களை மூடுவோம். கரங்களை தட்டி இயேசுவே உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய சிரசின் மேல் உம்முடைய ரட்சிப்பின் கிரீடம் வரட்டும். என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை சுத்திகரியும். உம்முடைய நீர் நித்திய மணவாளனாக மாபெரிய ராஜாதி ராஜாவாக ஒரு நாள் நீர் வரும்போது நான் உம்முடைய சமூகத்திலே ஒரு ராணியாக வந்து நிற்கத்தக்கதோ என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை சுத்திகரியும். 6 மாதங்கள் அவள் சுத்திகரிக்கப்பட்டு ராஜாவுக்கு முன்னாலே கொண்டு வரப்பட்டார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே உன்னை சுத்திகரிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. உன்னை சுத்திகரித்து ஒரு நாள் ராஜாவுக்கு உன்னை நிறுத்த போகிறோம். பரிசுத்தமும் பிள்ளையற்றதுமான சுத்திகரிக்கப்பட்ட மணவாட்டியாய் அகாஸ்வேருடைய ராஜாக்கன்பாக கொண்டுவரப்பட்ட மணவாட்டி எஸ்தர். அவர்களுடைய ஆளுகை குறிக்கப்பட்ட காலத்தோடு முடிந்தது. நம்முடைய ஆளுகை அப்படி அல்ல. ஆமென். அவருடைய ஆளுகையோ நித்திய காலம். அந்த அவருடைய ஆயுசு நித்திய காலம். அவர் தீர்த்த ஆயுள் உள்ளவரா. உன்னை அவருடைய சமக்கு உட்கார வைக்க போகிறார். இந்த உலகத்தில் பட்ட பாடுகளும் வேதனைகளும் கண்ணீர் எல்லாம் மாறி நித்தியத்திலே போய் நீ ஆறுதல் அடைந்து சமாதானமாக ஆனந்த கண்ணீர் வடிக்கு நாள் வரப்போகிறது. பிள்ளைகள் வாய் தெரியுமா? எல்லாரும் வாய்ந்த நாடு துதிங்க. எல்லாரும் ஆண்டவர் மகிமையை யாரை கண்வழிக்க கூடாது. நான் கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். உனக்கு கிடைக்கிற
என்னை சுத்திகரிங்க, சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, என்னை தகுதிப்படுத்துங்க. ஹalleluya, 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 ஹalleluya. இந்த உலகத்துக்குரிய படிப்பு, பட்டம், உலகத்து உத்தியோகம், ஐஸ்வர்யம் எல்லாமே அழிந்து போகுமே, போகுமே. ராஜாதி ராஜா கொண்டிருக்கிற கிரீடம் அது எவ்வளவு மகிமையான கிரீடம். நித்திய நித்திய காலமா மனவாள இயேசுவோடு சுகமாய் சுபிட்சமாக செய்ய போகிறோம். அந்த கிரீடம் உனக்குரியது, அதை நீ இழந்து போகாதே. உன்னை சுத்திகரிக்கிற ஆராதனை, ஞாயிற்றும் ஆராதனை, உன்னை சுத்திகரிக்கிற ஆராதனை. இழந்து போகாதே, இழந்து போகாதே. கனிக்கால சாயங்காலம் ஆயத்த ஜபம், உன்னை சுத்திகரிக்கிற ஜபம். மிஷனரிகளுக்காக ஆத்மாக்களுக்கு கண்ணீர் அடிக்கிற நேரம் உன் வீட்டிலே தெரிந்திருக்காது. எல்லாவற்றையும் குறித்து ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே. அக்கினி இறங்கிக் கொண்டிருக்கிறது, அக்கினி இறங்கிக் கொண்டிருக்கிறது, தேவ மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, தேவ கிரீடம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவ தூதர்கள் வந்து விளாகிறார்கள். ஐயோ, ரட்சிக்கப்படாதபடி, அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதபடி, மனசு மாம்சம் விரும்பினது போல் உலகத்தை பிரியப்படுத்தி ஓடுகிறாயோ. உன் பெற்றோரை, உன் சகோதரர்களை, உலகத்தின் சிநேகிதர்களையும் தேடி ஓடாது. என் தேவனை நீ பிரியப்படுத்தி அவருடைய சமூகத்தில் உன்னை அர்ப்பணம் பண்ணி கடந்துவோ. நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும். நீ சுத்திகரிக்கப்பட்டு ராஜா குமாரன் வந்து நிற்பது தகுதியாக வேண்டும். உன்னை குறித்து, உன் வருமானத்தை குறித்து, உன்னுடைய வாழ்க்கையை குறித்து, நீ பேசுற பேச்சை குறித்து, உன் வாழ்க்கையின் எல்லா காரியத்தை குறித்து ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இயேசு வருகிறோம். ஓ, நீதியின் கிரீடத்தை எடுத்துக்கொண்டு வருகிறோம். நீ தகுதியா? வாக்கினை இறங்கிக் கொண்டிருக்கிறது. மனோவே, உன் பலியை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். அக்கினி ஜோலையிலே எழும்புகிற கர்த்தர் சபை மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். ஓ, நீ ஒரு சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய் மாறுவாயாக. ராஜாவுக்கு முன்பாக நிற்பது திராணி உள்ள பாத்திரமாய் மாறுவாயாக. இயேசு வருகிறார். உலகத்தில் எல்லாம் அழிந்து போகும், உலகத்தை காண்கிற எல்லாம் அழிந்து போகும். குடும்ப கோத்திரம், புருஷன், மனைவி, பிள்ளைகள், வீடு, ஆஸ்தி, சொத்து, அழகு, அந்த எல்லா ஐஸ்வர்யம் எல்லாம் குப்பையாக மாறி போகும். யாரு கண் விழிக்க கூட, இப்ப கண் விழித்து வேடிக்கை பார்க்கல. அவருடைய கருத்துடைய அர்ப்பணம் பண்ணி இன்றைக்கு கத்தடி வருகை இருந்தார். ராஜாதி ராஜா வருவார் என்றால் மணவாட்டியாகிய ராணியாகி நீ தேவ சமூகத்தில் ராஜாவை சந்திக்க ஆயத்தமா? இதுவரை ஏனோ தானோ என்று வாழ்ந்த வாழ்க்கை போதும். இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணுவோம், இன்னைக்கு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவருடைய சமூகத்தை தத்தம் பண்ணுவோம். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. யாரு கண்களை கண்ட கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்த தீர்மானத்தோடு பாடுவோம். எல்லாரும் கத்தர் மையத்தை எல்லாம் கைகளை போடுவோம். அத்தனை ஆவியில் நம்முடைய பத்திரம் ஆவிக் கொண்டிருக்கிற நேரம்.
நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை ஆரம்பித்த நேரம் தொடங்கி இந்த நேரம் வரை நம்முடைய கிருபை எங்கள் மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். கேட்கப்பட்ட ஒவ்வொரு வேத வசனங்களும் அவர் பிள்ளை ஆசீர்வாதமான உதவி செய்யும். என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் என்று உண்டோ என்று கேட்டு ஆண்டவரே, மனோவுடைய வாழ்க்கை அந்த அதிசயத்தை வெளிப்படுத்தினேன். அதே போல எஸ்தருடைய வாழ்க்கை அந்த அதிசயத்தை வெளிப்படுத்தினேன். அந்த தேவன் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறபடியா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த யாவரை தொடர்ந்து ஆசீர்வதி. வீடுகளிலே போய் இந்த வசனங்களை வைத்து ஜெபித்து என் தேவனுடைய மகத்துவமான அதிசயங்களை கண்டு சந்தோஷிக்க உதவி செய்ய தேவ கிருபை கொண்டிருக்கிறதை தாழ்த்துகிறோம். அந்த யாவரை சமாதானத்தோடு இருப்பது இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மளோடு யாவரோடும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென்.